OnePlusலேருந்து 70 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஏற்கனவே லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ OnePlusலேருந்து 70 Pro மற்றும் 70 Pro McLaren Edition ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோன்களை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். OnePlusோட இந்த 70 Pro மற்றும் 70 Pro McLaren Edition ரெண்டுலேயுமே நிறைய விஷயங்கள் ஒன்று போல தான் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஒன்று போல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் டிஸ்பிளேயோட ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச் குவாட் HD ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனலில் செஞ்சுருக்காங்க. 516 ppi டென்சிட்டி இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு sRGB கலர் கேமரேட்டோட சப்போர்ட் இருக்குது. DCI-P3 கேமரேட்டோட சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் HDR10ஓட சப்போர்ட்டோட வருது. ப்ரொடெக்ஷனுக்காக இதில் 3D கார்னிங் கோல்ல கிளாஸ் போட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் எட்ஜஸ் கொஞ்சம் கவ்வாக இருக்கிற காரணத்தினால இந்த 3D கிளாஸை வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃபோனோட பேக் சைட்லேயுமே நமக்கு கிளாஸ் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட்லேயுமே 3D கார்னிங் கோல்ல கிளாஸோட ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ ஃபுல் கிளாஸ் பாடியாக வருது. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு பெசலஸ் டிஸ்பிளேயாக வர்ற காரணத்தினால இதில் பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் ரெண்டுலேயுமே Qualcomm Snapdragon 855+ சிப்செட் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஒரு கோர்ஸ் கைரோ 485 2.96 GHz ரன் ஆகுது. 3 கோர்ஸ் கைரோ 485 2.42 GHz, 4 கோர்ஸ் கைரோ 385 1.8 GHz ரன் ஆகுது. 7 nm ஃபிலிம் பஸ்ஸில் தயாரிக்கிறாங்க. நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டில் Adreno 640 GB கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எல்லா விதமான ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் ரன் பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஃபோன் கேமிங் விளையாடும் போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால இதில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்க்கும்போது தான் இந்த ஃபோனில் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதாவது OnePlus 70 Proவில் நமக்கு 8GB RAM வித் 2GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus 70 Pro McLaren Editionல 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே RAM உங்களுக்கு LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. அதே ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஃபோனில் ரன் ஆகும். அதேமாதிரி சிம் ட்ரேயை பொறுத்தவரையும் நமக்கு டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இதில் கொடுக்கல. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா வரும். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 MP கேமரா. இது சோனி IMXோட 586 சென்சார் 7P லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f1.6 ஆப்பர்ச்சரில் இயங்குது. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. மேலும் இதுலேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 3x ஜூம் சப்போர்ட்டும் இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 16 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 117 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 ஆப்பர்ச்சரில் இயங்குது. மேலும் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸால் 2.5 cm வரையும் க்ளோஸ் மேக்ரோ ஷாட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தபடியாக ஃபோனோட செல்ஃபி கேமராவுக்கு வரும். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. காரணம் ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்க்ரீன் பெசல் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனால் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் இயங்குது. சோனி IMX471 சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 4080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வாப் வாட்ச், அதாவது 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். மேலும் இந்த ஃபோனில் டியூல் 4G VVLT சப்போர்ட் இருக்குது. டியூல் பேண்ட் வைஃபை, அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இது போக டியூல் பேண்ட் GPSோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட வெயிட் 206 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதனால் Type-C ஆடியோ மட்டும் தான் இருக்குது. மேலும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக வரக்கூடிய சவுண்டு எல்லாமே டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபோனோட OS பற்றி பார்க்கும்போது இது Android 10 OSல ரன் ஆகுது. Oxygen OS 10 இன்டர்ஃபேஸில் இது ரன் ஆகிட்டுருக்கு. மேலும் இந்த OnePlus 70 Pro பொறுத்தவரையும் நமக்கு ஹேஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. அதுவே OnePlus 70 Pro McLaren Edition நமக்கு பப்பாயா ஆரஞ்சு அப்படிங்கிற கலரில் வருது. கடைசியாக இந்த 2 ஃபோனோட விலையை பற்றி பார்க்கும்போது OnePlus 70 Proவோட விலை 53,999 கொடுக்குறாங்க. அதே OnePlus 70 Pro McLaren Edition பொறுத்தவரையும் 58,999 கொடுக்குறாங்க. 2 ஃபோன் Amazon.in வெப்சைட்டில் சேல் வருது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக இந்த ஃபோனை வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பாடு கிடக்குதுன்னு அருண் டெக் இந்த பக்கம் மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.